அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டின ஆலயம் எங்கிருக்கிறது என்று தெரியுமா? எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை கட்டினாரா என்று சொல்லி அதிர்ச்சி அடைய வேண்டாம். அவர் எப்பொழுது ஆலயத்தை கட்டினார் என்கின்ற கேள்வி எழலாம். ஆனால் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து விபதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிளை எனப்படுகிற ஒரு புருஷன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியானால் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஆலயத்தை கட்டினார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை கட்டினது உண்மைதான். ஆனால் அது அநேகர் நினைப்பது போல கற்களினால், மண், மரம், செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக ஆண்டவர் ஆலயத்தை கட்டவில்லை. ஆண்டவர் ஆலயம் கட்டினார். அந்த ஆலயம் எங்கிருக்கிறது? இப்பொழுது அந்த ஆலயம் இருக்கிறதா என்கிற கேள்வி என்று சொன்னால், எபேசியர் நிருபத்தின் மூலமாக பவுல் அப்போஸ்தலன் அதற்கு பதிலை தருகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களிலே இதற்கான பதிலை அவர் எளிதாக எழுதி வைத்திருக்கிறார். 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல், அதாவது இயேசு கிறிஸ்து மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கட்டுகிற ஆலயம் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஆலயம் இதுதான். அந்த ஆலயத்திலே மரம், செங்கல் வைத்து கட்டுகிறது அல்ல, மனிதர்களை வைத்து ஆண்டவர் ஆலயத்தை கட்டுகிறார். கல்லுக்கு பதிலாக மனிதன் என்று சொன்னால் ஆத்துமா, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தான் ஒரு கல். இதைத்தான் பேதுரு எழுதுகிறார். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற வரிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்கள், இங்கே கல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயம் கட்ட பயன்படுத்திய கல் அது ஜீவனுள்ள கல். அந்த கல்லுக்கு உயிர் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கட்டிய ஆலயம் இதுதான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் கூட ஒரு மரத்தால், கல்லால் செய்யப்பட்ட ஒரு கட்டிடத்தை அல்லது ஒரு ஸ்தாபனத்தை, ஆர்கனைசேஷனை ஆலயம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் கல்லுக்கு பதிலாக ஜீவனுள்ள கல்லை வைத்து கட்டுகிறார். அந்த ஜீவனுள்ள கல் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த வாசல், ஆலயத்திற்கான வாசலாக மரம் அல்லது இரும்பினால் ஆன கதவுகள் அல்ல, அவரே வாசலாக இருக்கிறார். அந்த ஆலயத்தின் அஸ்திபாரமாக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய உபதேசத்தை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். அந்த கட்டடத்தின் அஸ்திபாரத்திற்கு முக்கியமான ஒரு மூளைக்கல்லாக, ஆதார கல்லாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். இப்படித்தான் ஆண்டவர் ஆலயத்தை கட்டுறார். இந்த ஆலயத்தை கண்களால் காண முடியாது. இதுதான் ஆவிக்குரிய ஆலயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டுகிற ஆலயம் இதுதான். இதைத்தான் ஆண்டவர் சபை என்றும் அழைக்கிறார். இன்றைக்கு சபை என்றாலும் ஆலயம் என்றாலும் ஒன்றுதான். அது கண்களால் காண முடியாத ஒன்று. அதைத்தான் ஆண்டவர் கட்டுகிறது. மற்றது எல்லாம் மனிதர்களால் கட்டப்படுகிற ஆலயம். அந்த அப்படிப்பட்ட கைகளினால் கட்டப்படுகிற ஆலயத்தில் ஆண்டவர் வாசமாய் இருப்பது இல்லை என்று சொல்லி ஸ்தேவான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை மீண்டும் உறுதியிட்டு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கட்டுகிற ஆலயத்தில் நீங்கள் ஒரு கல்லாக நிச்சயமாக இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டுகிற அந்த ஆலயத்தில் நீங்களும் ஒரு கல்லாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பகைமை இல்லாதவர்களாக இருந்திருக்க வேண்டும். உங்களுக்குள் கசப்பு இருக்கவே கூடாது. காரணம், ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அந்தபடி நம் இரு துறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் பகைமைகள் அங்கே நீக்கப்பட்டு ஒரே ஆவியினாலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையே சாந்து எப்படி பூசப்படுகிறதோ அப்படி இரண்டு ஜீவனுள்ள கற்களை இணைப்பதற்காக ஒரே ஆவி ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 11 ஆவியால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்த அன்போடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து என்று சொல்லி எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய நகரத்தார் ஒரே வீட்டார் என்று சொன்னார். அங்கே பகைமை இல்லை, கசப்பு இல்லை, அதிகார போட்டி இல்லை, சண்டை இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிற அமைப்புகளுக்குள்ளாக அல்லது ஆர்கனைசேஷனுக்குள்ளாக சண்டைகள், பிரிவினைகள், போட்டி, மோதல்கள் எல்லாம் காணப்படுகிறது. அப்படி என்றால் நீங்கள் கட்டிய ஆலயத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கட்டிய ஆலயத்திலே நீங்கள் ஒரு கல்லாக இல்லை, ஜீவனுள்ள கல்லாக இல்லை என்பதை மறந்து போய்விட வேண்டாம்.
அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிற போல அந்தி கிறிஸ்து ஏதோ ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே தேவனை போல வீற்றிருப்பான் என்பது அல்ல பொருள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டின இந்த ஆலயத்தில் அவன் தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாக அமர்வான் கடைசி நாட்களிலே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றது எல்லாவற்றையும் ஆண்டவர் தேவாலயமாக அங்கீகரிக்கவே இல்லை. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அதை உறுதிப்படுத்தி விட்டார். அந்த எருசலேம் தேவாலயத்தை தேவாலயமாக சுட்டிக்காட்டாமல் தன்னுடைய சரீரத்தை தான் ஆலயம் என்று சொல்லி இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொல்லிட்டார். அந்த சரீரம் சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சபையும் ஆலயமும் ஒன்று. அது கண்களால் காண முடியாது. அது உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம். இந்த உலக அளவில் அது எண்ணிக்கைக்கு அடங்காதது. அந்த எண்ணிக்கை நிறைவேறும் போது இந்த ஆலயம் கட்டுமான பணி முடிவடையும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மறுபடியும் வருவார். இன்றைக்கும் ஆண்டவர் ஆலயத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள கற்களை தேடி 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 பிடித்து ஆலயத்தை ஒவ்வொன்றாக ஆலய கட்டுமான பணியை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் ஆலய கட்டுமான பணி நிறைவடையவில்லை. இந்த ஆலய கட்டுமான பணி நிறைவடைந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அந்த ஆலயத்திலே ராஜாவாக பூமியிலே ஆட்சி புரிகிறவரை காணப்படுவார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த இடத்திலே காணப்படுகிறீர்கள்? இன்றைக்கு பூமியிலே காணப்படுகிற மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயத்தை முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து கட்டிய ஆலயத்திலே அவருடைய ஒரு ஜீவனுள்ள கல்லாக காணப்படுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஜீவனுள்ள கல்லாக மாறுங்கள். இயேசு கிறிஸ்து கட்டும் ஆலயத்திலே செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.